சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். நாம் சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் கடைசி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இது சகரியா புஸ்தகத்தில் நாம் பார்க்கக்கூடிய கடைசி செய்தி. இன்றைக்கோடு நம்ம இதை என்ன செய்கிறோம், நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இந்த கடைசி அதிகாரத்தில் 21 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த 21 வசனத்தை நான் அங்கங்கே டச் பண்ண போகிறேன். இந்த புஸ்தகத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, தேவன் ராஜாவாக இருக்கிறார். அவர் யார்? அவர் ராஜா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். இதை எப்போ சகரியா சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பாபிலோனின் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு உட்பட்டு, அதற்கு பின்பதாக கோரேஸ் மன்னனுடைய காலத்தில் தேவாலயத்தை திரும்பவும் கட்டும்படியாக இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தந்தப்போம். அவர்கள் வேலை இடையில தடைப்படுகிறது. அந்த வேலை தடைப்படும் பொழுது அவர்களை மறுபடியும் வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதற்காக அவர்களுக்கான உற்சாகப்படுத்துகிற, அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும்படியாய் ஆண்டவர் 2 தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். ஒருத்தர் ஆகாய், இன்னொருத்தர் சகரியா. இப்போ இந்த சகரியா தான் அவர் இந்த புத்தகத்தின் கடைசி பகுதியில், அதாவது 12ஆம் அதிகாரத்திலேருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் ஏற்கனவே சொன்னோம், இஸ்ரவேலருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இஸ்ரவேலுடைய வாழ்வில் தேவன் செய்யக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத அவர் பேசிட்டு வரார். அப்போ இந்த அதிகாரத்தில் அதைத்தான் அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. 14ஆம் அதிகாரத்தை நான் சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போயிடலாம். முதல் 2 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஒரு பெரிய யுத்தம் என்ன செய்ய போகிறது, நடக்க போகிறது. இந்த எருசலேமுக்கு விரோதமாக யாரெல்லாம் யுத்தத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டால், அங்க சொல்லி இருக்கிறது சகல ஜாதிகளும் கூட்டுவேன். இது ஆண்டவரே சொல்றார். கூட்டுவேன் அப்படிங்கிறது யார் வேலை? அதாவது தேவன் சரித்திரத்தின் ஒவ்வொரு காரியத்திலும் அதிகாரியாக இருந்து செயல்படுகிறார். அதாவது நமக்கு முன்பதாக நடக்கக்கூடிய பல காரியங்கள் மேலே நமக்கு அதிகாரம் இல்லை, இல்லையா? ரோட்டில் ஒருத்தர் ஓரமாக தான் போயிட்டுருக்கார். இன்னொருத்தன் தண்ணியை போட்டுட்டு வந்து இடிச்சான்னா ரோட்டில் ஓரமாக போனவர் தப்பா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. எல்லா விஷயத்தின் மேல நமக்கு என்ன இல்லை, கண்ட்ரோல் இல்லை. இப்போ தேசங்களுக்குள்ளேயே நீங்க பாருங்களேன், ஒவ்வொரு தேசத்திற்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தேசங்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள், இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் கர்த்தர் ஆளுகை செய்கிறாரா அப்படின்னா, அவர் ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்கிறார்.
மனிதன் எவ்வளவுதான் கர்த்தரை விட்டு மீறி போனாலும், எவ்வளவுதான் கர்த்தருடைய ஆளுகைக்கு எதிராக நின்றாலும், தேவனுடைய ஆளுகையை அவனால் முழுமையாக முறியடிக்க முடியாது. அவர் சித்தம் நடக்கும். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு, நானே கூட்டுவேன். அப்படி கூட்டும் போது என்ன நடக்கும்? நகரம் பிடிக்கப்படும். நகரம் பிடிக்கப்படும். அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானங்கள் நடக்கும். சொல்லிட்டு சொல்றாரு, இதோட நிற்கிறது இல்ல. 3வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் புறப்பட்டு மேசியா தலையிடுவார். இந்த ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் அவர் பொறுத்திருப்பார். அவருடைய வேலை வரும் பொழுது அவர் தலையிடுவார். எப்படி தலையிடுவாராம்? கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல ஜாதிகளோட போராடுவார். எப்படி போராடுவாரா? யுத்த புருஷன் போல. இந்த ஜனங்கள், கூட்டப்பட்ட ஜனங்கள், ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஏன் இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் கூட்டங்கள் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வழியில் என்ன செய்யலை? நடக்கலை. ஆண்டவருக்கு பிரியமாக என்ன செய்யலை? இருக்கலை. அப்போ ஆண்டவர் உபாதிக்கிறவர்கள் கையில் கொடுத்தாரு. ஆனால் உபாதிக்கிறவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க லிமிட்டை தாண்டி போயிட்டாங்க, எல்லை மீறி போயிட்டாங்க. அப்படி எல்லை மீறி போகும் பொழுது அவர்களையும் ஆண்டவர் தண்டிக்கிறார். அதையும் என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த ஜனத்திற்கு விரோதமாக எழுப்பப்பட்ட இந்த ஜனங்களை சந்திக்க போகிறது யாரு? கர்த்தர். எப்படி சந்திக்க போகிறார்? யுத்த புருஷனை போல என்ன செய்ய போறாரா? சந்திக்க போகிறார். யுத்த வீரனாக அவர் சந்திக்க போகிறார். சொல்லிட்டு தான் அந்த 4வது வசனத்துல, இது ஒரு தீர்க்க தரிசன வசனமா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். இது என்ன நடக்குமா? இது இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையை குறிக்கிறதாக பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, வாசிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிர இருக்கக்கூடிய ஒலிவ மலை மேல அவருடைய பாதம் நிற்குமாம். அப்படி நிற்கிற வேளையில மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்கா ரெண்டா என்ன செஞ்சிருமா? பிளந்து போயிரும். ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது அப்படிங்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க பார்க்கக்கூடிய இந்த சம்பவம் இதுவரைக்கும் சரித்திரத்தில் என்ன செய்யல? நடக்கல. கிபி 70வது ஆண்டுல யூதர்களுக்கு விரோதமா ஒரு பெரிய யுத்தத்தை ரோம் செய்தது. அதாவது ரோம் அரசருக்கு கீழே தான் இவங்க இருந்தாங்க. ஆனால் இவர்கள் கலவரம் செய்ததன் விளைவாக ரோம் இவர்களை முற்றிலும் அழித்து, அதாவது அவர்கள் இருக்கிற இடத்தை சின்னாபின்னமாக்கி, குறிப்பாக அவருடைய தேவாலயத்தை அழித்து போட்டது கிபி 70. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உபத்திரவத்தை யூதர்கள் சந்தித்தார்கள். ஆனால் அந்த உபத்திரவ காலகட்டத்தில் இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவம் ஒன்றும் என்ன செய்யலை? நடக்கலை. ஆகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இது இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் போது என்ன செய்யும்? இந்த காரியம் நடக்கும் என்பதை பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறார்கள். அதுதான் 5வது வசனத்தில் பின்பகுதியில், என் தேவனாகிய கர்த்தர் வருவார். யார் வரப்போறது? என் தேவனாகிய கர்த்தர் வருவார். அவர் மட்டும் வரப்போகிறதில்ல, அவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அல்லேலூயா.
இதைத்தான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்க முடியும். அவருடைய அந்த வருகையின் போது அவரோடு கூட ஒரு திரள் கூட்டமே என்ன செய்வார்கள், வருவார்கள். அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 19ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை பாருங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன் உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அப்படிங்கிறத நம்ம அங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்ப அவரோடு கூட அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய சேனைகள், அப்ப இந்த சேனையில அவருடைய பரிசுத்தவான்களை என்ன செய்கிறாரு, இணைத்து சொல்லுகிறத பார்க்க முடியுது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், கடைசி காலங்களில் இது என்ன செய்யும், அவருடைய வருகையின் போது நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இது என்ன செய்து இருக்கிறது. சரி, இதை தொடர்ந்து தான் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் மேசியாவுடைய ஆளுகை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அந்த 6 முதல் 11 வரைக்கும் உள்ள பகுதியில் தான் நாம் வாசித்ததான இந்த முக்கியமான ஒரு காரியத்தை நாம் சொல்ல முடிகிறது. 9வது வசனத்தில் நாம் இப்படி வாசித்தோம். அது என்ன சொல்லுது, கர்த்தர் பூமி எங்கிலும், எப்படி பூமி எங்கிலும், பூமியின் மீது எங்கும் அவர் என்னவா இருப்பார், அரசனாய் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாய் என்ன செய்யும், இருக்கும். இதுதான் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவில் உண்டாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முழுமையான நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் எப்படி ஆதி அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கலிலேயராகிய மனுஷரை பார்த்து தேவதூதர்கள் சொல்லுவாங்க, சீசரில் பார்த்து சொல்லுவாங்க, கலிலேயராகிய மனுஷரே ஏன் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த இயேசு எப்படி ஏறி போனாரோ அப்படியே உங்க கண்கள் காணுங்கிறபடித்தில் அவர் திரும்பவும் இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்போ அந்த வருகையின் எதிர்பார்ப்போடு கூட தான் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் வாழ வேண்டும் இல்லையா? அதுதான் நம்ம இங்க என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அப்போ அவர் அரசராயிருப்பார். இந்த காரியத்தை லூக்கா சுவிசேஷம் அதிகாரத்தில் மரியாளோடு கூட தூதன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க. லூக்கா அதிகாரம் 32வது 33வது வசனத்தை பாருங்க. அவர் பெரியவராயிருப்பார். அவர் எப்படி இருப்பார்? இது முந்தின வசனத்தில் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய்க சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? பெரியவராய் இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு அவர் நமக்கு உள்ள பெரியவரா இருக்கிறாரு. ஒரு நாள் வரும், அப்போ ஒரு எல்லாத்திலும் பெரியவர் என்கிற நிலையில நாவுகள் யாவும் அறிக்கையிடும், முழங்கால்கள் யாவும் முடங்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும். இன்னைக்கு நாம விருப்பத்தோடு செய்கிறோம். ஒரு காலத்துல விரும்பாதவர்களும் அதை செய்ய வேண்டிய சூழல் வரும். சரி, அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்றார். அடுத்த வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார்.
எப்பொழுதும் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு என்ன கிடையாது? முடிவு கிடையாது, முடிவு கிடையாது. இப்ப சகரியா அதைத்தான் சொல்றார். அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிற தேவனாகிய கர்த்தர். இப்ப இந்த ராஜ்யம் எப்ப நடக்கும்? அவருடைய கடைசி வருகையின் போது நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் இன்னொரு வசனத்தை கூட வாசித்து நம்ம இந்த பகுதிக்குள்ள போயிடலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர், நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவர், இது இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும். அவர் யாருங்க? கர்த்தர்களுக்கெல்லாம் கர்த்தர், மாஸ்டர்களுக்கெல்லாம் மாஸ்டர், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், எல்லா எஜமானர்களுக்கும் மேலானவர், ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் பெரிய ராஜாவாய் அவர் இருக்கிறார். அவர்களை அவர் அப்படி இருக்கிறதுனால அவர் ஜெயிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிற அனைத்து சக்தியோட பெரியவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவர் ஜெயிக்கிறவர். அவர் ஏற்கனவே ஜெயிச்சார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில பிசாசை ஜெயித்தார். எல்லாவற்றையும், அவைகளுடைய எல்லா விதமான கர்த்தத்துவங்கள், அவைகளுடைய அனைத்து விதமான வல்லமைகளையும் அவர் சிலுவையிலே உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் அன்னைக்கு வெற்றி சிறந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்குள் இருந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக அந்த ஜெயம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவின் பிள்ளைகள் யார்? அதனால தான் யோவான் சொல்றாரு, ஐயா, உலகத்தை ஜெயிக்கிறது யாரு? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. எது உலகத்தை ஜெயிக்குது? இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம். ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்தவர், அவர் பிசாசை ஜெயித்தவர், அவர் மாம்சத்தை ஜெயித்தவர். நாமளும் அதே ஜெயம் உள்ளவர்களாய் வாழ நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து என்ன சொல்றாங்க பாருங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள். நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க. நம்ம யாரு கூட இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம். அவர் கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும். நம்ம யாரு? சத்தமா சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ராஜாவால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை நானு, ராஜாவால அழைக்கப்பட்ட பிள்ளை நானு, ராஜாவுக்கு உண்மையா இருக்கிற பிள்ளை நான். அல்லேலூயா. இதுதான் நம்மளை குறித்த சாட்சியா இருக்கணும். கடைசி நாளில் நம்ம அப்பாவுக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது நம்மை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி இதுதான். இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு வந்துடுவோம். இந்த அரசருடைய ஆட்சி என்ன பலன்களை கொண்டு வரப்போகிறது? கர்த்தர் அரசாளுவார். ஆச்சா. இப்போ கர்த்தர் அரசாளும் போது என்ன நடக்கும்? அதனுடைய பயன்கள் என்ன, நன்மைகள் என்ன? அதைத்தான் நம்ம சுருக்கமாக ஒரு 3 பாயிண்ட் மாத்திரம் சுருக்கமாக சொல்லி என்ன செய்ய போகிறோம், நிறைவு செய்ய போகிறோம். முதல்ல 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவருடைய ஆளுகையின் போது தேசம் ஆரோக்கியம் அடையும். வாசிங்க வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள். என்னதுங்க? ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு. எங்க இருந்து புறப்பட்டது?
எருசலேம்ல இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். இங்க அவர் ஜீவ தண்ணீர்கள் என்று ஒன்றை பேசுகிறார். உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இதே புஸ்தகத்தில் ஒரு அதிகாரத்துக்கு முந்தி கடைசி, அதாவது 13வது அதிகாரத்தில் வசனத்தில் நாம இப்படி வாசிச்சோம், பாவத்தையும் அழுக்கையும் நீக்குகிறதற்கு குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். என்ன இருக்குதுங்க? திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம வாசிச்சோம், நான் அவர்கள் மேல் ஆவியை ஊற்றுவேன் இல்லையா? ஊற்றுவேன்ங்கிறத சொல்றாரு. இங்க திறக்கப்பட்ட ஊற்று என்பதை சொல்லுகிறாரு. இங்கே ஜீவ தண்ணீர்களை சொல்லுகிறார். ஜீவ தண்ணீர்கள். நமக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 47ஆம் அதிகாரம் 10 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஆனால் அவ்வளோ நம்ம பார்க்க முடியாது. ஆனால் 1-2 வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். இந்த ஒரு நதி தேவனுடைய ஆலயத்திலிருந்து இந்த நதி என்ன செய்யுது? புறப்படுகிறது. இந்த நதி என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் பாருங்களேன். நான் நடந்து வரும்போது இதோ நதி ஓரத்தில் இக்கரையிலும் திரளான விருட்சங்கள் இருந்தது. என்ன இருந்துச்சுங்க? நிறைய மரங்கள் இருந்துச்சு. அவர் என்னை நோக்கி, அவர் என்ன பார்த்து, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் எங்க போகுது? கிழக்க புறப்பட்டு போகுது. வனாந்தர வழியில ஓடுது. கடலில் விழும். கடல்ல போய் விழும். கடலில் பாய்ந்து விழுந்த பின் கடல்ல பாய்ந்து விழுந்ததுக்கு அப்புறம் அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அல்லேலூயா. ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், என்ன சம்பவிக்க போகிறது? இந்த நதி போகும் இடம் எங்கும், இந்த நதி போகிற இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ராஜாவுனுடைய ஆளுகை இருக்கும் பொழுது பிழைப்பு உண்டாகும். இது எப்படிப்பட்ட பிழைப்புன்னா ஆரோக்கியமுள்ள பிழைப்பு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வாரத்திலையும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு ஒவ்வொரு ஜெபம் முடியும் போது சொல்லுவோம். அது சொல்லிட்டாலே பிள்ளைகள்லாம் உற்சாகமாயிருவாங்க. ஏன் இடத்த காலி பண்ணிடலாண்டா சாமி அப்படின்னு உற்சாகமாயிருவாங்க. அதில் 3வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அவர் நம்ம அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவர் மாத்திரமல்ல, அவர் நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். அல்லேலூயா. இந்த ஜீவ ஊற்றை நான் பெற்றிருக்கிறேன். இந்த ஜீவ நதி என்னுடைய வாழ்வில் இருக்கிறது. இந்த ஜீவ நதி புறப்பட்டு பாய்கிற இடம் எங்கிலும் ஆரோக்கியமும் பிழைப்பும் இருக்கிறது. அந்த ஆரோக்கியத்தையும் பிழைப்பையும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது என்னுடைய மேன்மையான, எனக்கே உரிய தகுதியான விஷயம் அல்ல. எனக்கான அந்த தகுதியை என் தேவனே எனக்கு தந்திருக்கிறார். அவர் என் அக்கிரமத்தை மாத்திரம் சுமக்கவில்லை, என் நோய்களையும் அவர் சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அது போகிற இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்போ தேசத்தை நான் என்ன செய்வேன்? ஆரோக்கியமாக்குவேன். கர்த்தர் ஆளுகை செய்கிற பொழுது. அதனால தான் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போ இயேசுவின் வருகைக்காக யோவான் ஸ்நானகன் என்ன செய்தான் அப்படின்னா, அங்கே சொல்லியிருக்கோம், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் எல்லாம் சமமாக்கப்படும், கோணலான எல்லாத்தையும் சரி செய்யணும். எதுக்கு? ராஜா வராரு. யார் வரா? ராஜா வருகிறதற்கு வழி ஆயத்தமாக வேண்டும்
ராஜா உங்கள் வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறாருன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையும் அவ்விதமாக செவ்வையாக இருக்கும். எனக்கு நீதிமொழிகளில் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. என்ன செய்? உன் வழியிலெல்லாம், அதாவது நீ என்னென்ன ஸ்டெப் எடுக்கையோ, நீ என்னென்ன காரியம் செய்யறியோ, அதில் எல்லாம் நீ என்ன செய்? அவரை நினச்சிக்கொண்டு அவரை முன்னால் வை. ஆங்கிலத்தில் அக்னாலஜியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அக்னாலஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த ரெஜிஸ்டர் லெட்டர் அனுப்புவாங்க. இந்த ரெஜிஸ்டர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு ஒன்று அட்டாச் பண்ணுவாங்க. ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, யாருக்கு அனுப்புகிறாங்களோ அவங்க அதில் என்ன செய்யணும்? கையெழுத்து பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து போடணும். இந்த கையெழுத்து போட்ட இந்த ஃபார்ம், இந்த சின்ன கார்டு திரும்ப யாருக்கு போகும்? அனுப்புனவருக்கு போயிடும். அப்போ நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு உறுதிப்படுத்துறதுக்கு பேர் தான் அக்னாலஜ்மெண்ட். இப்போ என் வழியிலெல்லாம் என்னத்தை உறுதிப்படுத்தணும்? ஆண்டவரே, என்னால் என்னுடைய வழி ஆகிறது அல்ல, உம்மால தான் என் வழி ஆகும், இல்லையா? எனக்கு முன்னால் நீர் போகணும். எனக்கு முன்னால் நீர் போனாதான் கோணலான வழி செவ்வையாகும். அப்போ என் வழியில் எல்லாமே நான் நினைக்கணும். அதைத்தான் அவர் சொல்கிறார். ஸோ ராஜரீகம் பண்ணுனா தேசம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ரெண்டாவதாக என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ராஜாவுடைய ஆளுகையில் பூமியின் அமைப்பை அவர் மாற்றுகிறார். எதை மாத்துறாரு? பூமியின் அமைப்பை மாற்றுகிறார். 10வது 11வது வசனத்தை பாருங்க. தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனனாயேல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். இப்போ எருசலேமை பற்றி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல குன்றுகளுக்கு மத்தியில் தான் எருசலேம் என்ன செய்யுது இருக்கு. இப்போ இந்த குன்றுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த நாட்களில் எதிரி நாடுகள் படையெடுத்து குன்றுகள் தாண்டி தான் என்ன செய்யணும் வரும். அப்போ குன்றுகள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் இப்போ குன்றுகளுடைய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கான பாதுகாப்பை கர்த்தரே கொடுக்குறாரு. அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது, அந்த எருசலேமை சுற்றி இருக்கக்கூடியதான குன்றுகள் எல்லாம் அகற்றி எருசலேம் மாத்திரம் என்ன செஞ்சுருக்குமா? உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறத அங்கே நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ இவர் என்ன செய்கிறார்? எதற்காக இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டால், மழை உனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் தான் உனக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு யாரு? கர்த்தரே நமக்கு பாதுகாப்பு. நம்ம இதே சகரியால் சொல்லியிருக்கு பாருங்க. ஆரம்பத்தில் அவர் எருசலேமை சுற்றிலும் எப்படி இருப்பாராம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து, அதாவது 4வது வசனத்தில் எருசலேம் மதிலே இல்லாத பட்டணமா போயிடும். மதில் எதுக்கு? பாதுகாப்புக்கு. ஆனா மதிலே இல்லாம போயிடுச்சுன்னா அப்ப யார் பாதுகாப்பு? அதுக்கு தான் அவர் பதில் சொல்றாரு 5வது வசனத்துல, நான் எருசலேமுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து எப்படி இருப்பேன்? அக்கினி மதில். அக்கினி மதில்னா என்னது? மதில்னாலே பாதுகாப்பு தான். மதில் எப்படி இருக்கு? அக்கினியா இருக்கு. நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபென்ஸில் என்ன போட்டிருப்பான்? கரண்ட் இருக்கும். எதுவும் யாரும் டச் பண்ணாலே என்ன செய்யும்? ஷாக் அடிக்கும். அப்போ என்ன செய்ய மாட்டாங்க?
வரமாட்டாங்க. இது தீ, அக்கினி மதில். இதை தாண்டி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இன்னைக்கு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா, பல நாடுகள்லையும், இஸ்ரவேல் தேசம் தான் அது ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க, அயன் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தேசத்துக்குள்ளே எதிரி நாடு தாக்காதபடிக்கு ஒரு சிஸ்டம் செஞ்சு வச்சுருக்கிறான். அந்த சிஸ்டம் என்ன செஞ்சிடும், எதிரி நாடுகளுடைய எல்லா விதமான ஏவுகணைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், இது வாரதை கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல் இவன் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டான்னு சொன்னால் இவங்களுடைய ராக்கெட்டுகள் அதை போய் எதிர்த்தாக்கல் செஞ்சு அது ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிடும், வானத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். ஆனால் இப்போ சமீபத்தில் அதெல்லாம் கூட என்ன செஞ்சிச்சு, அது மிஸ் ஆகி ஜனங்கள் மேலெல்லாம் அவ்வளோதான் செஞ்சிச்சு. மனுஷனுக்கே இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு இருக்க முடியும்னா அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய பார்வைக்கு ஒன்றுமே தப்பாது. அல்லேலூயா. மனுஷன் பார்வைக்கு என்ன செஞ்சிடும், நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசா. என்னன்னு என்ன அர்த்தம்? கள்ளம் பெருசா அப்படின்னா திருடன் பெருசா போலீஸ் பெருசா? கண்ணை மூடி முழிக்கக்குள்ள என்ன செஞ்சிடும். ஆனால் நம்ம ஆண்டவர் கண்ணை ஒன்றுமே மீற முடியாது. அவருடைய எல்லையை மீறி எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. அதை நாம் என்ன செய்யணும், நம்பணும். அதைத்தாங்க சொல்கிறார். அப்போ சுற்றி இருக்கிற மற்ற இதெல்லாம் உனக்கு பாதுகாப்புன்னு நினச்சிட்டு இருக்க, அதெல்லாம் நான் மாற்றி போடுறேன், நானே உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். நிறைய நேரம் நம்ம சில விஷயங்களில் இதெல்லாம் எனக்கு இருந்தால் நான் செக்யூராக இருக்கிறேன். எனக்கு என்னங்க தேவை, நல்ல ஒரு 5 டிஜிட்டில் ஒரு சம்பளம், இல்லை ஒரு 6 இலக்க சம்பளம், நல்ல ஒரு சொந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஒரு காரு, அப்புறம் கொஞ்சம் நகை நெட்டு, அப்புறம் போதும்ப்பா நிறுத்துப்பா, இதுக்கு மேலே சொல்லாத. ஆனால் இது எதுவுமே நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நமக்கான உண்மையான செக்யூரிட்டி நம்ம ராஜாதி ராஜா தான். அல்லேலூயா. அவர் உங்கள் கூட இருந்தார்னா இது எல்லாம் கொஞ்சம் அரைகுறையாக இருந்தால் கூட அவர் உங்களை நல்லா நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு இதெல்லாம் இருக்கும், ஆனால் பாதுகாப்பு இருக்காது. மனிதர்கள் எதையோ பாதுகாப்புன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனிதனுக்கான உண்மையான பாதுகாப்பு அவனுக்குள் கர்த்தர் இருக்கிறார்னு சொன்னால் அதுதான் அவனுக்கான உண்மையான சேஃப்டி. அல்லேலூயா. அந்த உண்மையான சேஃப்டி உங்களுக்குள்ளே இருக்கா? அப்போ அவர் உங்கள்கிட்ட ராஜாவாக இருக்கணும். உங்கள்கிட்ட ராஜாவாக அவர் இருந்தார்னா உங்களுடைய பாதுகாப்பின் அரணாக அவரே இருப்பார். ஆமென். சரி, இது 2வது விஷயம். கடைசி விஷயம் 10வது 11வது வசனத்தை நம்ம வாசித்தோம். அதில் பின்பகுதியில் 20வது 21வது வசனத்தை பாருங்க. அந்நாளிலே குதிரைகளின் மணியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதி என்ன இருக்குமா சொல்லுங்க? கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற விலாசம் எங்க இருக்குமா? அன்னைக்கு கார் கிடையாதுல்ல, அன்னைக்கு என்னதுதான், குதிரை தான். கன்வேயன்ஸ்க்கு குதிரை தான். குதிரை, யானை, ஒட்டகம், கழுதை, இதுதான் அவங்களுடைய வாகனங்கள். அப்போ குதிரைக்கு மணி இருக்கு. அந்த மணியில் என்ன போட்டிருக்குமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். உண்மையிலே நீங்கள் பைபிளில் இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கிறது எங்கே இருக்கும் தெரியுமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆசாரியனுடைய பாகையில் என்ன போட்டிருக்கோம்?
கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பரிசுத்தம்னா என்னது? அதாவது பரிசுத்தம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட உபயோகத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டது. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆண்டவருடைய எஜமானனுடைய உபயோகத்திற்காக நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கு பேர் தான் என்னது, பரிசுத்தம். இங்கே அன்னைக்கு பிரதான ஆசாரியன் அவன் தேவ சமூகத்தில் போகும் பொழுது, ஜனங்களுக்காக பிராயச்சித்தம் செய்யும் பொழுது, அவன் தலைப்பாகையில் என்னத்தை கட்டியிருப்பான், கர்த்தருக்கு பரிசுத்தம். வேற மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனமே உன்னுடைய பரிசுத்த வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, நீ தேவனிடத்தில் சேருகிற இந்த சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக உனக்காக நான் நியமித்த ஆள் இவன். இப்போ கடைசி நாட்களில் உன்னுடைய குதிரை கூட கர்த்தருக்கு பரிசுத்தமாக நியமிக்கப்பட்டிருக்கும். வேற மாதிரி சொல்லுவோம்னா, உன்னுடைய வாகனமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக நியமிக்கப்பட்டிருக்கும். இது வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னால், வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்தம் அலங்கரிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ராஜா, அவர் ராஜாவா எனக்குள் ஆளுகை செய்தார்னு சொன்னா, அவர் இந்த நம்ம நாட்டில் பார்க்கக்கூடிய இந்த கோடீஸ்வரங்க பண்ணக்கூடிய சில்லண்டி வேலையெல்லாம் என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரழித்து அப்படி மேலே வந்தவர் அவர் கிடையாது. இவர் மேலே இருக்கணுங்கிறதுக்காக 4 பேரை கீழே போட்டு மிதிக்கிறவர் கிடையாது. அவர் நீதி உள்ள அரசர், செம்மையான அரசர். அவருடைய நியாயம் எல்லாம் நீதியுள்ள நியாயம். அவருடைய செங்கோல் நீதியின் செங்கோல். அப்போ உண்மையிலேயே அவர் எனக்கு அரசர்னு சொன்னார். நான் என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும், என் வாழ்வின் அனைத்து பகுதியும் என் எஜமானுடைய உபயோகத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டது என்பதை நான் வெளிப்படுத்தி காண்பிப்பேன். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, நிறைவு செய்கிறார். வேதாகமம் அப்படி தான் நமக்கு சொல்லுது. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் பழைய ஏற்பாட்டு ஜனமாகிய இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒன்றை நான் ஆசாரிய கூட்டமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னால், உலகமெங்கும் இருக்கக்கூடிய மற்ற ஜனங்கள் ஒன்றை பார்த்து என்கிட்ட வரணும், அதான் அர்த்தம். ஆனால் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதாதான் சொல்லு, 1 பேதுரு 2:9 சொல்லுது, நீங்கள் யார், உங்களை அந்தகார இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க. நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதா, அந்த கேள்வியை கேட்கணும். ஆண்டவரே, என் செயல், என் சொல், என்னுடைய செயல்பாடு, என்னுடைய தீர்மானம், என்னுடைய சிந்தனை எல்லாம் ராஜாவை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, பாஸ்டர் வீட்டு கிளி கூட நல்ல வார்த்தை தான் என்ன செய்யும், பேசும். இந்த கிளிக்கு வார்த்தைகள் சொல்லி கொடுப்பாங்க. அந்த எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், பேசும். இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ அது சொல்லுவாங்க, சொன்னதே சொல்லுமாம் கிளிப்பிள்ளை.
அப்போ நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் அந்த பரிசுத்தம், அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மளா பரிசுத்தமாகலை, அவர் ரத்தம் சிந்தி நம்மளை கழுவி நம்மளை சுத்தமாக்கி வச்சுட்டு இப்போ சொல்கிற இந்த சுத்தத்தில் நீ கண்டினியூ பண்ணுப்பா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறாரு இல்லையா? அதைத்தான் நாம் செய்யணும். நம்ம நேரம் ஆயிடுச்சு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பவுல் 2-3 இடத்துல அதை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையின் ராஜா யார்? அந்த ராஜா இயேசுவாக இருப்பார்னு சொன்னார். அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறவர், ஏற்கனவே உங்களை ஆரோக்கியப்படுத்தினவர், இன்னும் அந்த ஆரோக்கியத்தில் நடத்துகிறவர், உங்கள் வாழ்வின் அமைப்பையே மாற்றுகிறவர். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தத்தை தந்து நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அப்படியே நாம் ஜெபிக்கிற நேரத்தில், ஆண்டவரே, நீர் என் இரட்சகர் மாத்திரமல்ல, எனக்கு ஆண்டவர். என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் அசைவாட, நீர் அரசனாக இருக்கத்தக்க விதத்தில் என்னை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை ரட்சித்தீர், தெரிந்து கொண்டீர், உம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறீர். இந்த சந்தோஷத்தில், இந்த மகிழ்ச்சியின் நிறைவில் ஆண்டவரே, இந்த ப்ரிவிலேஜில் நான் தொடர எனக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சபைக்கும் நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி கேட்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.